ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா ஜெயராஜ் டாடா கார் ஷோரூம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் தி வே டு திருச்சி டு தஞ்சாவூர் போகிற பைபாஸில் நியர் டு வல்லம் பார்த்தீங்கன்னா இது லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் டீ, அதாவது டீ போர்டுக்குன்னு நண்பர்கள்னு சொல்லலாம். இந்த கார் வந்து டாட்டாவில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டீ போர்டுக்காகவே நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இப்போ இந்த மாதம் அதுக்கு என்ன இருக்கிற ஆஃபர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் நிறைய இருக்குது. அதெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஸ் டீ, டாட்டாவில் லான்ச் பண்ண ஒரு காரு. இப்போ இந்த காரோட எக்ஸ்டீரியர் டு இன்டீரியர் என்னென்ன இருக்குது, அப்புறம் இந்த மாதம் இதுக்கான ஆஃபர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டீரியர் டு இன்டீரியர் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பேசிடுவோம். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் வந்து நல்லா பியானோ பிளாக் கலரில் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே நல்ல ஸ்போர்ட்டிவ் லுக் கொடுத்துருக்குது. அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன் லைட் ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வியூஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வைடாகவே நல்லாவே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நம்மளதில் R14, அதாவது 14 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் 4 வீல்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸ்டெப்னி தனியாக வந்துடும். அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவ் ஸ்பாய்லர் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக் இருக்கும். இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 419 லிட்டர்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சிஎன்ஜி ட்வின் சிலிண்டர் வர்றதுனால ஸோ இதுக்கு கீழே சிஎன்ஜி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 227 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் இந்த அளவுக்கு ஹெவி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இருக்காது. இப்போ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் தான். நல்லா காம்பேக்ட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸ்லேயே நல்லா கொடுத்துருக்காங்க. ஈஸியாகவே வந்து நம்ம பார்க்க முடியும் உள்ள என்னென்ன இருக்குது, வியூஸ் நல்லாவே பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1199 சிசிலையும் உங்களுக்கு அதே மாதிரி இதிலே வித் சிஎன்ஜி ஸ்பெக்கோட சேர்த்தே கொடுக்குறாங்க. சிஎன்ஜி ஸ்பெக் வேணான்றவங்க வெறுமனே பெட்ரோல் மட்டும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1.2 3 லிட்டர் ரெவட்ரான் இன்ஜின்ல பவர் பார்த்தீங்கன்னா 86 PS at 6000 RPM ஃபார் பெட்ரோலும், அதே உங்களுக்கு சிஎன்ஜியில் 75.5 PS at 6000 RPM உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட டார்க் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 130 நியூட்டன் மீட்டர் டார்க் ஃபார் பெட்ரோலும் 95 நியூட்டன் மீட்டர் டார்க் ஃபார் சிஎன்ஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட இன்டீரியர்ஸ் பக்கம் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் ஏசி வித் ரீசர்க்குலேஷனும் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். ஏசி எந்த பொசிஷனில் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாக இதில் ஹீட்டரை வச்சு நீங்கள் டீஃபாகராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இதில் டீஃபாகரும் யூஸ் ஆகும். ஸோ பனிக்காலத்துலலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க அந்த ரைட் சைட் நாப் தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலு. அந்த லெஃப்ட் சைடில் ப்ளூ லைன் இருக்கும், அதுதான் வந்து கோல்டு டெம்பரேச்சரு. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக திருப்பிட்டிங்க அப்படின்னா அது கோல்டாக வரும். அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் லைட்ஸ், அது ரைட் சைடு ஃபுல்லாக திருப்பிட்டிங்கன்னா ஹீட்டாக வரும். இதோட டிரான்ஸ்மிஷன் 5+ ரிவர்ஸ் கியர்ன்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இதோட சேர்த்து 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிரைவர்ஸ்க்கு தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ்க்கும் அதுக்கு கீழே ஃபோன் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பேசஞ்சருக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட் பின்னாடி ஒன்று கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் இடையில நீங்கள் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் இருக்குது. டோர்லேயுமே உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் டீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல்லையும் வருது, பெட்ரோல் வித் சிஎன்ஜி ஸ்பெக்லையும் வருது. 2 கேட்டகரிலையுமே வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஒரே வேரியண்ட் தான். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவல் டோன் இன்டீரியர்ஸ், சாக்லேட் ப்ரௌன் வித் ஒயிட் கலர்ஸும் உங்களுக்கு சேர்த்து வரும். டாட்டானாலே எப்பயுமே சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கார்லேயும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் டூவல் ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றோம். பாடியுமே நல்ல தரமான பாடி தான். ஸோ எல்லா வகையிலுமே இம்பேக்டை தாங்குற அளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் காரு. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உட்கார்ற பேசஞ்சருக்கும் சரி, ஓட்டு போகிற நமக்கும் சரி ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு குட் டுவல் டோன் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்கோம். இதோட ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் ரீடிங்கு. மேலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ரீடிங்கு. ஸோ இதில் அளவு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பியானோ பிளாக் டச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லுக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் லுக்கு நல்லாவே கொடுக்கும். இந்த அளவுக்கு ஒரு பேசஞ்சருக்கு, ஸோ டிரைவருக்கு, இது எல்லாருக்குமே தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸோட இந்த கார் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5.74 lakhs ஃபார் பெட்ரோலும் 6.79 lakhs சிஎன்ஜியும் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கான ஃபினான்ஸுமே பார்த்தீங்கன்னா நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நமக்குள்ளேயே நிறையா பார்த்தீங்கன்னா டைப்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், மீதி எல்லாமே உங்களுக்கு நாங்கள் லோனாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த பெனிஃபிட்ஸுமே நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். இப்போ இதில் இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மந்த்துக்கான ஸ்கீம் என்னென்ன அதை பற்றி இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வித் பெட்ரோல்னு எடுத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிலோக்கு
உங்களுக்கு இப்போ எப்படியும் 25 கிலோமீட்டர் கண்டிப்பாக மைலேஜ் கொடுத்துரும். இது ட்வின் சிலிண்டருங்க. ட்வின் சிலிண்டரில் 70 லிட்டர் வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்கோம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 35 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியும் உண்டு. ஸோ அதே பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பர் லிட்டருக்கு பொறுத்த வரைக்கும் 18 to 17 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த மந்த்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கன்சியூமர் ஸ்கீம், அதாவது கேஷ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ஆக்சசரிஸ். இந்த இதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் வேணுமோ ஒர்த் ஆஃப் 20,000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. அதோட உங்களுக்கு இந்த மாதத்துக்கு மட்டும் ரெட் டாக்ஸியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ அவங்களோட கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக இன்னும் ஒரு 10,000 உங்களுக்கு சேர்த்தே கிடைக்கும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம ஜெயராஜ் கார்ஸில் உங்கள் எக்ஸ்பிரஸ் டீயை உடனே புக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு வெயிட்டிங் பீரியட் கூட கிடையாதுங்க. உடனே இமீடியட் டெலிவரி, ஜிபிஎஸ் ஃபிட்டிங்ஸ்லேருந்து ஆர்டிஓ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நாங்களே பக்காவாக முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஹாப்பியாக டெலிவரி எடுக்கலாம்.